ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பாருங்கள், தேங்காயும் பீட்ரூட்டையும் வச்சு அருமையான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. செய்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பர், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்பிளே கிளிக் பண்ணிடுங்க. 2 பீட்ரூட் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலை சீவி இது போல் காய் துருவுற துருவியில் நான் துருவி வச்சுருக்கிறேன். இதை இப்போ நம்ம மெஷரிங் கப்பில் அளவு எடுத்துக்கலாம். நீங்கள் கப்போ டம்ளர் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. எதில் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மற்ற அளவுகள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் 1.25 கப் அளவுக்கு துருவின பீட்ரூட் எடுத்துருக்கிறேன். 1/4 மூடி தேங்காய் எடுத்து நல்லா துருவி வச்சுக்கிறேன். அதே மெஷரிங் கப்பில் பாருங்கள் 3/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் வருது. இதில் பாருங்கள் தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மைய பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடுங்க. இது போல் வடிகட்டி வச்சுட்டு நம்ம சாறை மட்டும் தனியாக வடித்து எடுத்துடலாம். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அழுத்த கொடுத்தீங்கன்னா சாறு நம்மளுக்கு தனியாகவும் சக்கை தனியாகவும் நம்மளுக்கு வந்துடும். பாருங்கள், இது போல் வடிகட்டி எடுத்துக்கலாம். மெஷரிங் கப்லேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 கப் அளவுக்கு நம்மளுக்கு பீட்ரூட் சாறு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. பாருங்கள், இது போல் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துருவோம். இது கூட பாருங்கள் 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்குறேன். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் பருவம் மைதா கூட சேர்த்துக்கலாம். 1/4 கப்பு எடுத்துகிட்டு இதில் சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துடலாங்க. பாருங்கள், ஒரு ஸ்பூனு அல்லது ஒரு விஸ்கை வச்சுட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துருவோம். இது கூடயே பாருங்கள் ஒரு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை. நீங்கள் சர்க்கரைக்கு பொதுவாக நாட்டு சர்க்கரை கூட சேர்த்து செய்யலாம், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஏன்னா பீட்ரூட்லேயே ஆல்ரெடி தேங்காயில் கொஞ்சம் இனிப்பு தன்மை இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நான் சர்க்கரை எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு அதிகமாக வேணால் நீங்கள் 1 கப் சர்க்கரை கூட எடுத்துக்கலாம். இது போல் பிஞ்சு போல் உப்பு, இனிப்பு சுவையை நல்லா எடுத்து கொடுக்குறதுக்காக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த சர்க்கரை நல்லா கரையணும், அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாங்க. இப்போ அடுப்பில் பாருங்க ஒரு நல்ல அடிக்கனமான கடாய் வச்சுக்கோங்க. நான் நான்ஸ்டிக் வச்சுருக்கிறேன். நான்ஸ்டிக் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்கிற பீட்ரூட் கார்ன்ஃப்ளவர் தேங்காய் தண்ணியை சேர்த்துருவோம். 2 ஏலக்காயை வாசனைக்காக தட்டி சேர்த்துக்கலாம். அடுப்பை நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா கையெடுக்காமல் கலந்துகிட்டே இருங்க. ஏன்னா கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கனால சீக்கிரமே நம்மளுக்கு கெட்டியாயிரும். பாருங்கள், நல்லா கெட்டிப்பட்டு வருது. இது போல் கலந்துகிட்டே இருங்க. நல்லா கெட்டியான பிறகு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், இது போல் நல்லா கெட்டியாகும். பொறுமையாக கலந்துகிட்டே இருங்க. அடிகனமான கடாய் இல்லாட்டி வானொலி வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு கலக்கறதுக்கு நல்லா சௌரியமாக இருக்கும். சீக்கிரமாக கெட்டிப்பட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே கலக்கறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் நல்லா அடிகனமான பாத்திரம் அல்லது இது போல் நான்ஸ்டிக் வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா கெட்டிப்பட்டி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய்யும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். நல்லா கடாயில் பாருங்கள் ஒட்டாமல் வருது, சைட்லெலாம் பாருங்கள் ஒட்டாமல் வருது. இது போல் நல்லா கலந்துருவோம். பாருங்கள், நல்லா கெட்டிப்பட்டு ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆகி வருது. கரண்டியால் எடுத்திங்கன்னா கீழே விழுகும். அந்த பதம் வந்தது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் பாருங்கள் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் நெய்யை தடவிட்டு நட்ஸு, நம்மளுக்கு விருப்பப்பட்ட நட்ஸை நீங்கள் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மிக்ஸை சேர்த்துடலாம். பாருங்கள் எப்படி விழுகுதுன்னு, ஃபேன்லேருந்து இப்படி விழுகணும். இதுதான் சரியான பதம். இப்போ நல்லா ஈவனாக பண்ணி விட்டுறலாம். கையில் பாருங்கள் உருட்டி காட்டுறோம், கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. இது போல் இருக்கணும். இதுதான் சரியான நம்மளுக்கு அல்வா பதம். நல்லா கெட்டியாகவும் இருக்கும். நல்லா ஈவன் பண்ணிவிட்டு ஒரு 1 மணி நேரம் ஆற விட்டுருங்க. 1 மணி நேரம் கழிச்சிட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்ட்டு. நம்ம ஒரு தட்டில் கவுத்திட்டு அப்படியே பீசஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், அப்படியே கத்தியில் கூட கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. சூப்பராக நம்மளுக்கு வேணுங்கிற சைஸில் நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட் அண்ட் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க, தேங்காய் பீட்ரூட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.